இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருங்கள். வசனம் நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்ம புத்தி என்ன சொல்லுதோ அதுக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர் பேரில் நம்ம என்ன பண்ணுமா, நம்ம முழு இருதயத்தோட நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, நம்ம வழியெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது இல்லை நம்ம பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இன்றைக்கு உங்கள் புத்தியின் மேலே சாய்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் வேதாகமத்தை எடுங்க, வார்த்தையை படிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஏன்னா அவர் சொல்லிருப்பாங்க, உன் முழு இருதயத்தோட கர்த்தரில் நம்பிக்கையாக இருங்கள். இந்த வேளையில் நம்ம எத்தனை பேர் நம்ம மனிதர்களை நம்பி கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். நல்ல ஒரு ஆலோசனை வேணும்னா முதல்ல எங்கே ஓடுறோம்? மனிதர்கிட்ட போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம வேதத்தை எடுத்து படிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ஃபஸ்ட்டு மனிதர்கிட்ட ஓடாமல் தேவன்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலையில் எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா, எனக்கு இப்படி குழப்பமாக இருக்குது, என்னோடய சுய புத்தியில் நான் சாய மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் பேரில் நான் நம்பிக்கையாக இருந்து ஆண்டவரே என் வழிகள்லாம் உங்களை நான் நினைத்து கொள்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் பாதைகள் உங்களுக்கே தெரியுதா, செவ்வையாக இல்லை, கரெக்டாக இல்லை, கோணலானவை போல் இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறது தெரியல. ஆனால் அந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை என் மேல் இருக்கட்டும், நான் உன்னை செவ்வைப்படுத்துவேன், உன் வழியை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், நீ போகிற வழியில் அதை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், அந்த வழியை நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை உன் மேலே நான் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று வாக்குரைக்கிறார். சங்கீதம் 34:11, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்போது எனக்கு செவி கொடுங்க. இன்றைக்கி அநேக எதுக்கு நம்ம செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இல்லை, அநேக சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க, கூகுள் என்ன சொல்லுது இல்லை, இதுக்கு செவி கொடுக்கறதுனால நம்மளுக்கு என்ன வருது, பயம் உண்டாகும். ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது பாருங்கள், அவருக்கு பயபக்தியோடு நம்ம நேரத்தை செலவு பண்ணும் பொழுது, விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகள் நாம் படிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், நான் உன்னை நடத்த வேண்டிய பாதையில் நான் கற்பிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீ தயாராக இருக்கிறியா, ஏன்னா என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் ஒரு நல்ல ஆசிரியராக இல்லை, ஒரு ஆலோசகராக, காவலராக இருக்கிறாரு பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீ தேவனை தேடும் பொழுது, பயபக்தியோட வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் நான் உனக்கு வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறேன், ஏன் மேலும் உன் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில் தேவன் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் பாருங்கள், உங்கள் சுய புத்தியின் மேலே சாயாதீங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசுகிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் அவருக்கு பயபக்தியோடு அவருக்கு நேரத்தை செலவு பண்ணும்போது, பயபக்தியோடு அவரை தேடும் பொழுது கண்டிப்பாக அவர் அவர் கண்களை உங்கள் மேல் வைத்து உங்களை வழி நடத்துவேன், போதிப்பேன், பாதையை செவ்வைப்படுத்துவேன், கரெக்ட் பண்ணுவேன் சொல்லுகிறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, வாழ்க்கை துணையோ இல்லாட்டி வேலை காரியங்களையோ ஊழிய காரியங்களோ எதுனாலும் சரி,
கர்த்தர்ட்ட ஒப்புவிக்கும் பொழுது உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு. உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறாரு. உங்களை நடத்துகிற ஒரு மேய்ப்பராக இருக்கிறாரு. உங்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலராக இருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலையை அறிந்து புரிந்து தேவன் உங்கள் மேலே வைத்திருக்க திட்டத்தை நடத்துறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிற எபினேசராக இருக்கிறாரு. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே எங்களோடு நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சுய புத்தின் மேல் நாங்கள் சாயாமல் ஆண்டவர் முழு இருதயத்தோடு உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் தீர்மானிக்கிறோம். எங்கள் வழிகளெல்லாம் நாங்கள் நினைத்து கொள்வோம் என்று கூட நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாதைகள் ஆண்டவரே அப்பா, எங்களால் எங்கள் சுய புத்திக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பாதைகள் நாங்கள் அமைக்காதபடி ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்டு எங்கள் பாதைகள் நாங்கள் செவ்வைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.